வணக்கம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், நீங்க நிறைய பேர் சொல்லாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் ஸ்கூல்லையோ இல்லாட்டி A level அடுத்தது யூனிவர்சிட்டி என்டர் பண்றீங்கன்னு சொன்னா எந்த கோர்ஸா இருந்தாலும் இப்போ வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா பைத்தன்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு லாங்குவேஜா காணப்படுது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பைத்தன் செமினா வந்து நாங்கள் இப்போ ட்ரெண்ட் செட்டோட இணைஞ்சு இதை செய்வோம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். முதலாவது ஏன் பைத்தன் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது விஷயம் ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பைத்தன் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுக்குரிய பைத்தனை கிரியேட் பண்ணதுக்குரிய மெயினான ரீசனே வந்துட்டு ஈஸியா லேர்ன் பண்ணணும். அதுவும் ஸ்பெஷலா வந்துட்டு இங்கிலீஷோட சின்டெக்ஸோடையே, இங்கிலீஷ்ல எப்படி நாங்க சிம்பிளா சொல்லுவோமோ அந்த விஷயங்களோடய வந்துட்டு அந்த லாங்குவேஜ் அந்த பேட்டர்ன்லயே வந்துட்டு நாங்கள் அதை எழுதக்கூடிய மாதிரி நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க, அதை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதால வந்துட்டு இதை இலக்குவ லேர்ன் பண்ணிக்கலாம். அதுல நிறைய பேர் நாங்க அந்த குரூப்ல ஒரு போல் போட்ட டைம்ல நிறைய பேர் சொன்னீங்க, நீங்க வந்து கோடிங்குள்ள என்டர் பண்றதுக்கு தான் இந்த செமினார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணும்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க. எக்ஸாக்ட்லி வந்துட்டு நீங்க வந்து ஸ்பெஷலா இப்ப கோடிங்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லேர்ன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் என்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா பைத்தன் லாங்குவேஜ் வந்துட்டு ஈஸியா லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப கோடிங்கை பொறுத்த வரைக்கும், இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க ஒரு லாங்குவேஜை பெர்ஃபெக்டா ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் பண்றது, ஷிஃப்ட் ஆகுறதோ அதை லேர்ன் பண்றதோ சரியான ஈஸி. அப்ப முதலாவது ஒரு லாங்குவேஜை நீங்க எடுத்து மாஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பைத்தன் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், ஒரு குட் பாயிண்ட் டு ஸ்டார்ட் சொல்லணும். என்னன்னு சொன்னா பைத்தன் வந்து ஈஸியா லேர்ன் பண்ணலாம். நீங்க வந்து நாங்க போக நாங்க செய்யறத பார்க்க உங்களுக்கு ஈஸியா விளங்கும். அதை வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஜாவால வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 லைன் அடிச்சா தான் ஓகே ஹலோ வேர்ல்டு டெர்மினல்ல பிரிண்ட் பண்ணலாம், கன்சோல்ல பிரிண்ட் பண்ணலாம். ஆனா பைத்தன்ல ஒரு சிங்கிள் லைன்ல பிரிண்ட் கொடுத்தாலே அது வந்துட்டு பிரிண்ட் பண்ண இயலும். அப்படி வந்துட்டு அதை வந்துட்டு ஈஸியா லேர்ன் பண்ணி கொள்ளாம, அதுதான் முதலாவது ரீசன் நாங்க வந்துட்டு பைத்தனை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா இல்லாட்டி அதை கோடிங்குள்ள வர்றதுக்கு இடையில அதெல்லாம் லேர்ன் பண்ணி கொள்றதுக்கு ஈஸியா இருக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த காலகட்டத்துல ஸ்பெஷலா வந்துட்டு இப்ப ரீசெண்டா ஏஐ ரெவல்யூஷனான ஒரு டைம் ஒன்று இருக்குது. ChatGPT, கூகுள் ஜெமினி, அங்கால மிட் ஜர்னி அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு இப்ப ஏஐ என்ற டோக் தான். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏஐல மெயினா யூஸ் பண்றது பைத்தன். அதுல நிறைய இடங்கள்ல அதோட மாடல்ஸ் பில்ட் பண்றது அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்றது பைத்தன். ஸோ இப்ப இந்த டைம்ல நீங்க வந்துட்டு பைத்தன் லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா ஒப்பீட்டளவில் ஹை டிமாண்டட் சேலரியோட உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் ஸ்பெஷலா வந்துட்டு நீங்க மாஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, பைத்தன்ல மாஸ்டர் பண்ணி பைத்தன்ல ஏதாவது ஒரு ஃபீல்டு ரிலேட்டடா நீங்க மாஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்துட்டு ஒப்பீட்டளவுல மற்ற லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி இருக்கிற ஆட்களை தாண்டி நீங்க வந்துட்டு நிறைய உங்களோட சேலரி ஹை டிமாண்டடா இருக்கும். அதே நேரம் அந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்துட்டு நிறைய டிமாண்ட் இருக்குது. பைத்தன் டெவலப்பர்ஸ் சொல்லி ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு ஹையர் பண்ற அளவுக்கு இப்ப நிறைய இடத்துல பைத்தன் வந்துட்டு வாண்டடா இருக்கும். அதுவும் ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ்ல எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த டைம்ல மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிப்பட்ட கம்பெனிஸ் நிறைய ஸ்டார்ட் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு அப்படிப்பட்ட தொழில் வாய்ப்புகள் நீங்கள் அமைச்சு கொள்ளணும் அப்படி என்று சொன்னா நீங்க கட்டாயம் பைத்தனை லேர்ன் பண்ணி கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து ஆக்டிவ் கம்யூனிட்டி ஒன்று இருக்கு. இப்ப 1991 தான் பைத்தன் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அது வளர்ச்சி அடைஞ்சு இப்ப ரீசெண்டா இந்த டைம்ல எக்கச்சக்கமான உலகத்துல வந்துட்டு நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்துட்டு இப்ப பைத்தனுக்கு ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்து அமெரிக்காவில் PIP.com சொல்லி அந்த வெப்சைட்ல செய்த ரிசர்ச்சின் படிக்கு 29% ஆஃப் டெவலப்பர்ஸுக்கு வந்துட்டு பைத்தனை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அதை அறியணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அதாவது பைத்தன் ரிலேட்டடா அவங்க தங்களோட தொழில் வாய்ப்பை அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 29 முழு இதுலயும் 29% சரியான ஹை பெர்சன்டேஜ். அதோட அதுக்கு சம்பந்தமான கம்யூனிட்டி உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு பைத்தன்ல வந்துட்டு ஒரு மொடியூல்ஸ் ஃபைன் பண்றதோ இல்லாட்டி பைத்தன்ல வந்துட்டு நீங்க அதுக்குரிய ஒரு செயற்பாடு செய்யறதுக்குரிய
அதுக்குரிய ரிசோர்ஸஸாக இருக்கணும், அதுக்குரிய டியூட்டோரியல்ஸ், அதுக்குரிய டாக்குமெண்டேஷன்ஸ், இது எல்லாமே பரவலாக காணப்படுறதால ஒரு ஆக்டிவ் கம்யூனிட்டியை நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ வந்துட்டு ChatGPTக்கு முன்னுக்கு வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, குவேரா, அடுத்தது வந்துட்டு ரெடிட், அப்படிப்பட்ட இடங்கள் நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து பைத்தனுக்கு இது பைத்தனோட சேர்ந்த மாதிரி எக்கச்சக்கமா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்து சொன்னா, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மொடியூல்ஸ் வந்து தேவை, மொடியூல்ஸ் ஒரு கரெக்ஷன்ஸ் தேவைன்னு சொன்னா ஈஸியா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க், பெரிய ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அடுத்தது வந்துட்டு இப்ப வந்துட்டு இந்த கரண்ட் டைம்ல பைத்தன் என்னென்னத்துக்காண்டி யூஸ் ஆகுது என்று சொல்லி பார்க்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், அப்படிப்பட்ட எல்லா டேட்டா ரிலேட்டடான நிறைய விஷயங்களுக்கு இப்போ பைத்தன் தான் யூஸ் பண்றாங்க. என்னன்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற லாங்குவேஜஸ் வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தேவை, கொஞ்சம் டைம் எடுக்குது. அதை லேர்ன் பண்ற ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்போ டேட்டா ரிலேட்டடா ஒர்க் பண்றவனுக்கு வந்துட்டு எடுத்து அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்றதுதான் மெயினான ஒர்க்கா இருக்கு, டாஸ்கா இருக்கு. அப்போ ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு, ஆட்டோமேட் பண்றதுக்கு வந்துட்டு பைத்தன் பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதால டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்களுக்கு பைத்தன் இப்போ கரண்டா யூஸ் பண்றாங்க. ஸோ அதால வந்து நீங்க இப்போ பைத்தன் லேர்ன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா கரெக்டாக டேட்டா சயின்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரா இருக்கணும், டேட்டா சயின்ஸ்ல எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும்னு சொன்னா பைத்தன் பேசிக்ஸ் கட்டாயம் லேர்ன் பண்ணி இருக்கிறது கட்டாயம் முக்கியம். அடுத்தது மெஷின் லேர்னிங். அவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ மெஷின் லேர்ன் பண்ணி மெஷின் வந்துட்டு ஒரு அவுட்புட்டை கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. இப்போ ChatGPT-யா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், அதை விட வந்துட்டு இப்போ ரோபோட்டிக்ஸ்ல மெயினா வந்துட்டு இந்த விஷயங்கள் அப்ளை ஆகி கொண்டு போகுது. அதை விட இப்போ வந்துட்டு எல்லா வெப்சைட்ஸ்லயும் நான் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லாத மாதிரி, நான் 4 இயர்ஸுக்குமே ஸ்டார்ட் பண்ணினேன், அந்த டைம்ல இல்லாத மாதிரி இப்ப எந்த ஒரு அப்ளிகேஷன் சொன்னாலும் எங்களுக்கு ஒரு AI ஃபீச்சர் வேணும், எங்களுக்கு இன்ன விஷயம் ஏஐல தேவை என்று சொல்லி மெஷின்ல அந்த விஷயங்கள் வந்துட்டு இப்ப யூசர்ஸ் வந்துட்டு, கிளைண்ட்ஸ் வந்துட்டு தாங்களாவே ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அதை விட இந்த வேர்ல்டும் முழு வெப்சைட்ஸும் வந்துட்டு AI ஃபீச்சர்ஸ்ன்றதை ஏதாவது உண்டை கொண்டறணும் என்று சொல்றதுல சரியான கருத்தா இருக்காங்க. ஸோ அதுக்கு மெயினா இந்த மெஷின் லேர்னிங் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பைத்தன் தான் கூட யூஸ் ஆகுது. சரி, அடுத்தது ஆட்டோமேஷன் சொல்லிக்க சில விஷயங்களை ஆட்டோமேட் பண்றது. இப்போ நீங்க ஒரு எக்ஸல் ஷீட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ஸ்கூலோ உங்களோட யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ அந்த எக்ஸல் ஷீட்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஒரு இமெயில் சென்ட் பண்ணணும் வைங்கள வச்சு. அப்ப அப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க செய்யணும்னு சொன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டு அதை ஆட்டோமேட் பண்றது, ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்றது. இது வந்துட்டு சரியான சிம்பிளா நான் சொல்லி இருக்கிறேன். இது தவிர இந்த கிளவுட் ஆட்டோமேஷன் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பைத்தன் வந்துட்டு பெரிய அளவுல ஒர்க் ஆகி கொண்டு இருக்குது, பைத்தன் பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்து வந்து வெப் டெவலப்மெண்ட் இப்போ வந்துட்டு பைத்தன்ல நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு ஜாங்கோ, அப்படி ஃபிளாஸ்க் அப்படியான விஷயங்கள் எல்லாம் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுவும் ஸ்பெஷலா வந்துட்டு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த பார்ட்ல வந்துட்டு பைத்தன் வந்துட்டு சரியான பெரிய தாக்கத்தை இந்த காலத்துல செலுத்தி கொண்டிருக்குது. அதுவும் ஸ்பெஷலா எங்கட வெப்சைட் இல்லாட்டி எங்கட அப்ளிகேஷன் வந்துட்டு டேட்டா ஒரு AI ரிலேட்டடா ஓரியன்டா இருக்குது, இல்லாட்டி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு NLP அப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னா பைத்தன் மூலமா தான் அந்த பேக்கெண்டை பில்ட் பண்றதால அது கூட கனெக்ட் ஆகுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதால இந்த பைத்தனை வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்லயும் பெரிய அளவில் இந்த காலத்துல யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்க லிங்க்டின், இண்டீட் அப்படிப்பட்ட சைட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ரூஸ்டர், அப்படி ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ரூஸ்டர், லிங்க்டின் அப்படியான சைட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எல்லாம் பைத்தன் டெவலப்பர், ஜாங்கோ டெவலப்பர்ஸ் என்று சொல்ற ஜாப் ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப புதுசா கம்பெனிஸ் வந்து இன்டேக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இதுல வந்துட்டு இப்ப இந்த விஷயங்களுக்கு எல்லாம் இது பாவிக்கப்படுறதால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சிலங்க நீங்க இப்ப எல்லா யூனிவர்சிட்டிலையும் பைத்தன் லேர்ன் பண்ணணும், எல்லா ஸ்கூல்ஸ்ல லைக் A-level எல்லாம் இப்ப IT படிக்கிறாங்கலாம் கூட அதை லேர்ன் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் இருக்கிறதால பைத்தன் வந்துட்டு சரியான பாப்புலராயும் சரியான வளர்ச்சி அடைஞ்சு ஒன்றும் பாறதால அதை லேர்ன் பண்ணி வச்சிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இன்ட்ரடக்ஷன் எல்லாம் காணும். நாம இது பேசிக்கான விஷயங்கள். ஸோ பைத்தனை லேர்ன் பண்ணணும், பைத்தன் என்னென்ன ஃபீல்ட்ல யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துனாங்க. ஓகே, அப்ப அடுத்த வந்துட்டு நாங்கள் பைத்தனை ஸ்டார்ட் பண்ணுவோம். பைத்தன்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். சரியா?
ஓகே, இப்போ வந்துட்டு பைத்தன் நார்மலா உங்களோட கம்ப்யூட்டர்ல பைத்தனை நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா பைத்தனை இன்ஸ்டால் பண்ணி பைத்தனுக்குரிய கோட் எடிட்டர் இல்லாட்டி ஐடின்னு சொல்லுவாங்க, அந்த ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணித்தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேணும். ஆனா எங்களுக்கு டைம் மட்டார் அதுக்கு இப்போ நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு எங்களுக்கு அரை மணி நேரம் போயிடும். ஸோ அதால வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஆன்லைன்ல வந்துட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, சரியா, ப்ரோக்ராமிஸ் என்று சொல்லி போட்டு இதுல இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு இப்போ சேட்ல போடுறேன். இது மொபைல்லையும் வெப்சைட்லையும் ஒர்க் ஆகும். இந்த லிங்கை நீங்க ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐடி ஓப்பன் ஆகும். என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் மாதிரி தான் வந்துட்டு யோசிக்கிறப்ப நாங்கள் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்த சொன்னோம்னு சொன்னா ஓகே எப்படி டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அப்ப உங்களாலையும் ஏதோ ஒன்று செய்ய இயலும் தானே, அப்ப அந்த விஷயங்கள் எப்படி செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை பேசிக்கா பார்ப்போம், சரிதானே. ஓகே, இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்றேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 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 இதை பற்றி நான் பேசிக் ஐடியா தரேன், இந்த ஐடியை பற்றி, ஆன்லைன் ஐடியை பற்றி. ஓகே, இது ப்ரோக்ராமிங் சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நீங்க ஃபைல்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம், சரியா. இப்போ நாங்க வந்துட்டு ஃபைல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி ஒன்றும் செய்ய போறது இல்லை. கீழே பாத்தீங்கன்னா பேக்கேஜஸ், பைத்தன்ல வந்துட்டு நிறைய பேக்கேஜஸ் இருக்கு, ப்ரீ பில்டான பேக்கேஜஸ், அதுகள் வந்துட்டு சொல்லணும். நான் உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன், ஜூம் பண்ணி வச்சுக்கிறதால அது விளங்கல. நம்பை பேண்டாஸ் அப்படி இப்படி எல்லாம் வந்துட்டு இதுல எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேக்கேஜஸ் நாங்க யூஸ் பண்ண வேண்டி வரும். என்னன்னு சொன்னா தொடர்ந்து எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா அதை வந்துட்டு ஒரு பேக்கேஜ் ஆக்கி வச்சிருப்பாங்க. ஸோ நாங்களும் திருப்பி அதை எழுதி கொண்டிருக்கோம், நாங்க அதை எடுத்து யூஸ் பண்ணலாம், சரிதானே. அப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு எல்லா கிளாஸ்லயும் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க்ஸ் பார்க்க வேண்டிய தேவை எல்லாருக்குமே இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு மொடியூல் மாதிரி எழுதிட்டோம்னு சொன்னா அப்படி எழுதி வச்சிருக்கிறது. அப்ப அதை வந்துட்டு யாரும் எடுத்து யூஸ் பண்ணலாம், அதான் நாங்க மொடியூல் சொல்லுவோம். அதை ஒரு கோடை நான் வந்துட்டு எழுதி வச்சிருக்கோம். அப்ப அப்படி வந்துட்டு அந்த மொடியூல்ஸ், பேக்கேஜஸ், அந்த பேக்கேஜஸ் தான் இதுன்னு சொல்லுவோம். ஸோ இதுல நாங்கள் தேவைப்படைகள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு எங்களுக்கு இதுல ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதுல வந்து ஃபைல்ஸ் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது மெயின் பிவை. இங்க வலது பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கோட் எடிட்டர் இருக்குது, சரியா. நீங்க கோடை வந்துட்டு எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிட்டு இதுல ரன் ஒரு பட்டன் இருக்கு, இங்க ரிசல்ட் உங்களுக்கு வரும். இவ்வளவு தான் இப்போதைக்கு எங்களுக்கு இந்த கோர்ஸை கண்டினியூ பண்றதுக்கு தேவை, சரியா. அப்ப எல்லாரும் இருக்கா ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. மொபைல்லையும் வந்துட்டு நீங்க இதை ஓபன் பண்ணலாம், மொபைல்ல நீங்க அதை டைப் பண்ணி கொள்ளலாம். அந்த விஷயத்த வந்துட்டு குரூப்லயும் போட்டிருக்கு அந்த லிங்க், நீங்க மொபைல்ல யூஸ் பண்ண குரூப்லயும் ஓபன் பண்ணி பார்க்கலாம், சரியா. ஸோ பைத்தன்ல முதலாவதா நாங்க லேர்ன் பண்ணிருக்கோம். நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஓபன் பண்ணிக்கல, உங்களுக்கு நான் இருக்க சொல்றேன், ரீஃப்ரெஷ் பண்றேன் இந்த பேஜை. ஸோ ஓப்பன் ஆகும்போது இப்படித்தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இப்படித்தான் இருக்கும். இப்ப இதுல எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, நாங்க ஃபுல்லா அழிச்சு கொள்வோம். இதுல மெயின் பிவைல இருக்கிற எல்லாத்தையும் ஃபுல்லா அழிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா ஓகே பிரிண்ட் இப்ப இதுல வந்துட்டு முதலாவது நான் ஒன்று சொல்றேன், பிரிண்ட் வந்துட்டு பிராக்கெட் போட்டு நான் செய்யறதை அப்படியே செய்யுங்க நீங்களும். அதுக்கு பிறகு உங்களோட பேரை எழுதுங்க, சரியா. ஓகே, இதுலதான் இப்படித்தான் கோடை நீங்க டைப் பண்ண வேணும். அதுக்கு பிறகு இந்த ரன் சொல்லி இங்க ஒரு பட்டன் இருக்கு, இந்த ரன் பட்டன் நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களோட ரிசல்ட் கீழே வரும், சரியா. அப்ப எல்லாருமே இது இருக்கா செய்து கொள்ளுங்க.